நம்முடைய செவ்வாய் இரவு ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன். நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும்படியாக இதிலிருந்து எங்களுடைய ஊக்கத்தையும் விசுவாசத்தையும் பெறும்படியாக எங்களுக்கு இந்த வாய்ப்பை நீர் தந்திருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாங்கள் படிக்கிற இந்த வேளையில் கர்த்தாவே, இதிலே நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை காண எங்களுக்கு உதவி செய்வீராக. எவ்வளவு அற்புதமானவர், எப்படி தாயின் கற்பத்திலேயே எங்களை அறிந்து வைத்திருக்கிறீர், தெரிந்து கொள்ளுகிறீர், உடைய நோக்கங்களுக்காகவே எங்களை ரட்சிக்கிறீர். நீர் எங்களுக்காக திட்டமிட்டு வைத்திருக்கிற அந்த நற்கிரிகளை செய்யும்படியாகவே எங்களை நடத்துகிறீர் என்கிற இந்த அற்புதமான காரியங்களை எல்லாம் காண, இந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் காண்கிறது வெறும் இந்த மனுஷனுக்கு மட்டுமல்ல, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உண்மை என்பதை உணர வைப்பீராக. அது எங்களுக்கு பெரிய ஊக்கத்தையும் தைரியத்தையும், எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கிறார், நடத்துகிறார், எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், எங்களை அழைத்திருக்கிறார், எங்களை கொண்டு செல்லுகிறார் என்கிற அந்த உறுதியும் நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். மனசோர்வுகள் அகன்று போகட்டும், பயங்கள் நீங்கட்டும். கர்த்தருடைய கையில் நாங்கள் இருக்கிறோம், உம்முடைய கருவிகளாக நாங்கள் இருக்கிறோம், உம்முடைய அழைப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நீர் எங்களை நீர் திட்டமிட்டிருக்கிற விதத்தில் நடத்தி கொண்டிருக்கிறீர் என்பதை ஆழமாக அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறது. மெய்யாகவே பேர்பட்ட விடுதலை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக, ஊக்கப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை குறித்தும் அவருடைய ஊழியத்தை குறித்தும் படித்து வருகிறோம். இந்த போதனையில் இப்பொழுது 28ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். 28ஆம் அதிகாரத்துக்கு. இந்த 28ஆம் அதிகாரத்திலே பவுல் ரோமாபுரிக்கு வந்து சேருவதை குறித்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சுங்க. பவுல் ரோமாபுரியில் வந்து இறங்குகிற அந்த காரியத்தை நாம் படிக்க போகிறோம். ரோமாபுரிக்கு போய் பார்த்திங்கன்னா இன்னைக்கு கூட அது ஒரு பிரம்மாண்டமான நகரமாய் இருக்கிறது என்பதை உணர்வீர்கள். பார்க்கும்போதே ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு இடம் என்கிறது நிச்சயமாக வழங்கும். அது மட்டும் இல்லை, இந்த பழங்காலத்து இடிபாடுகள் எல்லாம் இருக்குது பாருங்கள். அதை பற்றிலாம் படிச்சிருந்தீங்கன்னா சரித்திரத்தில் ரோம பேரரசின் எழுச்சி, அப்படி பிறகு அதோடைய வீழ்ச்சி, இதை பற்றிலாம் படிச்சிருந்தீங்கன்னா, ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ரோம் அப்படிலாம் படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா விளங்கும் உங்களுக்கு. பவுல் போய் அங்கே இறங்கினப்ப அந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணமாக இருந்தது என்பதை, எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு இடமா இருந்திருக்கும் அவருடைய பார்வையில் அப்படிங்கிறதையும் நீங்கள் உணர்வீர்கள். ரோமாபுரியை போல ஒரு பட்டணம் சரித்திரத்திலே இருந்திருக்காது என்று தான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு அது ரோம பேரரசின் தலைநகரமாக இருந்து வந்தது. அந்த 1000 ஆண்டுகளும் முழு உலகத்தின் பார்வையும் அந்த ரோமாபுரி பட்டணத்தின் பேரில் தான் இருந்தது. இந்த பட்டணத்தை எல்லாரும் ஏறெடுத்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிரம்மாண்டம் அந்த பட்டணத்தை குறித்து இருந்தது. கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன், கலாச்சாரம் மற்றும் நாகரிகம் என்பவைகளின் உறைவிடமாக அது இருந்தது. அதையெல்லாம் உலகத்துக்கு எடுத்து காட்டுகிற ஒரு இடமாக அது இருந்தது. எல்லாம் அந்த பட்டணத்தை தான் ஏறெடுத்து பார்த்தார்கள். அதான் சொன்னாங்க இல்லையா, ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம்னு இங்கிலீஷில் ஒரு சொல் இருக்கிறது. ஆல் ரோட்ஸ் லீட் டு, எல்லா சாலைகளும் ரோமாபுரிக்கு தான் கொண்டு செல்லுது. அப்படி தான் அது உலகம் முழுவதும் எல்லா இடத்துலேருந்தும் அங்கே தான் போனாங்க. அதைத்தான் ஒரு பெரிய காரியமாக எண்ணினாங்க ஜனங்க. அப்பேற்பட்ட ஒரு பெரிய பட்டணம், அங்கே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் போகிறார். அந்த பட்டணத்துக்கு போக வேணும் என்று ரொம்ப காலமாக பவுல் எத்தனித்திருந்தார். ஏன்னா சுவிசேஷம் உலகளாவிய விதத்தில் பரவ வேணும் என்றால், முழு உலகத்துக்கும் பரவ வேணும் என்றால், அது நிச்சயமாக ரோமாபுரிக்கு போய் ஆகணும். ரோமாபுரிக்கு போனால் தான் அது
வேர்ல்டு வைடு ஃபினாமினானாக ஆக முடியும். உலகளாவிய ஒரு சுவிசேஷமாக அது ஆக வேணும். இன்டர்நேஷ்னல் இம்பேக்ட் இருக்கணும்னா அதுக்கு ரோமாபுரிக்கு அது நிச்சயமாக போய் ஆகணும் என்கிறதை பவுல் நன்றாக அறிந்திருந்தார். பவுல் கூட பாருங்கள், அவருடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பட்டணங்கள், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, பெரிய பெரிய பட்டணங்கள் மீது ரொம்ப கவனம் செலுத்தினார். ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிலேருந்து இன்னொரு மெட்ரோக்கு போகிற வேலையில் தான் இருந்தார் அவர். அங்கே தான் போய் சபைகளை ஆரம்பித்தார். ஏன்னா அவருக்கு இந்த பட்டணங்களுடைய மேன்மையை நல்லா வழங்கி வச்சுருந்தார். பட்டணங்களுடைய மேன்மைன்னா பெரிய ஜனத்தொகை அங்கே இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது அங்கே பட்டணத்தில். குறுகிய மனப்பான்மை ரொம்ப இருக்காது. சின்ன ஒரு கிராமம் ஊர்னா போனீங்கன்னா அங்கே போனோன்னே அதான் புதுசாக வந்தால் துரத்தி விட்டுருவாங்க இல்லையா. ஏன்னா அது 10 தெரு தான் இருக்கும், அதுக்குள்ளே கட்டுப்பாடுகள் அது இதுன்னு இருக்குது. இது பட்டணம்னா பலவிதமான ஆட்கள் அங்கே, காமர்ஸு, இண்டஸ்ட்ரி, ட்ரேடு எல்லாம் நடந்துகிட்ருக்கும். கப்பல்கள் வரும் போகும், சரக்கு வரும் போகும், வெளிநாடுகள் வெளி ஊர்லேருந்து ஆட்கள் வருவாங்க, பல பாஷைகளை பேசுகிறவர்கள், பல கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க. அது மனசையே கொஞ்சம் விரிவாக்கிடும். புது ஐடியாஸ், புது காரியங்களை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள, அதில் என்ன நல்லா இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு திறந்த மனப்பான்மையை பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு அது கொடுத்துருது இல்லையா. நம்மெல்லாம் பட்டணத்தில் வாழ்கிறோம் இல்லையா. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இங்கே ஒரு சின்ன ஊர்லேருந்து தான் வந்திருக்கிறோம். என்னுடைய முன்னோர்கள்லாம் கூட ஒரு சின்ன ஊர்லேருந்து தான் வந்தாங்க. சின்ன கிராமம் இல்லை சின்ன ஊர், எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த ஒரு ஊரில் இருந்து இருந்தவங்க தான் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம். அவங்க மூலமாக அப்படியே வந்து அப்போ நம்ம இங்கே பிறந்து இப்படியே வந்துட்டோம். நம்ம ஒன்றும் பட்டணத்திலே பிறந்து பட்டணத்திலே வளர்ந்துடல, எல்லாம் அங்கேருந்து தான் வந்தோம். பாருங்கள், இந்த விடுமுறை நாட்களில் இப்போ வந்து விடுமுறைக்கு சொல்கிறாங்க 700 பஸ் விட்டாங்களாம் ஊருங்களுக்கு போகிறதுக்கு. அப்போ அவ்வளோ பேர் கிராமங்கள்லேருந்து வந்து இங்கே உட்காந்துருக்காங்க. லீவ் 4 நாள் லீவ் கிடச்சதுனால ஓடுறேன்றாங்க எல்லாரும் ஊருக்கு. ஊரோட அவ்வளோ பெரிய ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ ஒரு பட்டணத்தில் ஊழியம் செய்து பட்டணத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு பவுலுக்கு நல்லா தெரிஞ்சது. ஏன்னா ஒரு பட்டணத்தில் அறிவித்தா ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு அறிவித்ததுக்கு சமம் என்பதை உணர்ந்திருந்தார் அவர். இது ரொம்ப பெரிய மிஷனரி ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு பெரிய இவாஞ்சலைசேஷன், இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் அமெரிக்காவிலலாம் இதை பற்றி பேசுகிறாங்க. பல போதகர்கள் இதை பெரிய சப்ஜெக்ட் எடுத்து டீச் பண்ணுறாங்க. செமினரிஸ்லாம் இதை போதிக்கிறாங்க. சிட்டிஸ் எப்படி ரீச் பண்ணுறது, பட்டணங்கள் எப்படி ஒழுங்கியது, பட்டணங்கள் எப்படி சபைகளை ஸ்தாபிப்பது, பட்டணங்கள் எப்படி ஒரு பெரிய இதை உண்டாக்குறது அப்படிங்கிறது பட்டணங்களுடைய மேன்மையை சொல்கிறாங்க. ஏன்னா பவுல்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க அதை, அவங்களும் அதை உணர்கிறாங்க. ஒரு பட்டணத்தில் ஒரு பெரிய அசைவை உண்டாக்குனா அங்கே 1000 ஊர்கள்லேருந்து வந்த ஆட்கள் அங்கே இருக்கிறான். அவன் லீவுன்னு ஒன்று பஸ்ஸில் ஏறி போகிறாங்க ஊருக்கு. போகும்போது சுவிசேஷத்தை கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. எப்படி சுவிசேஷம் பல ஊர்களுக்கு போச்சு அந்த காலத்தில். எருசலேம்லேயே கடந்தாங்க பாருங்கள். உலகமெங்கும் போய் சொல்ல ஜாதிகளுக்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னார் இயேசு. போனாங்களா? போகல. எருசலேம்லேயே உட்காந்துக்கிட்டு அங்கே ஆயிரக்கணக்கான பேர் கூட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் நாள்லேயே. அவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஜெருசலேமில். ஆனால் போக மாட்டேங்கிறாங்க. சிதறடிக்கப்பட்டார்கள். கடைசியில் அங்கே துன்பம் உண்டாச்சு, பெர்சிக்யூஷன் உண்டாச்சு. இவங்களை விரட்டினாங்க, அடித்தாங்க, கொன்னாங்க. சேவானை கொன்ற பிறகு சிதறடிக்கப்பட்டு ஓடுறாங்க உயிருக்கு பயந்து. ஏன்னா இங்கே இருந்தால் கொலை பண்ணுவாங்க, சேவானை கொண்டுட்டாங்க, இன்னும் அடுத்தது யாரை கொல்ல போகிறாங்களோ அப்படிங்கிற பயத்துலலாம் ஓடுறாங்க பாருங்கள். ஓடினவங்க இயேசுவின் பேரில் இருக்கிற விசுவாசத்தோடு ஓடுறாங்க. போய் எந்த ஊரில் எந்த கிராமத்தில் செட்டில் ஆகிறாங்களோ அங்கே கூடி ஜெபம் பண்ணுறாங்க. அங்கே ஒருத்தர் அடித்து பிரசங்கம் பண்ணுறாரு, கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறார். இப்படியே ஒரு சபை உருவாகுது. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா சமாரியாவில் இப்போ பிலிப்பு போனார். அங்கே போய் சுவிசேஷத்தை சொல்லி அது பட்டணமே ஒரு வழியாச்சு. தமஸ்குவில் சபை இருந்ததுன்றாங்க. இப்படி பல இடங்களில் அந்தியோகியா சபை, இப்படி பல இடங்களில் இங்கேருந்து பிரிஞ்சு போனவங்க, எருசலேமிலேருந்து ஓடி போனவர்கள், சிதறடிக்கப்பட்டு போனவர்கள் தான் சுவிசேஷத்தை கையோடு தாங்க போகும்போது கூட அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு, விசுவாசத்தை தூக்கி எறிஞ்சிட முடியாது ஒரு நிமிஷத்தில், அதை எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிறவர்களோட பகிர்ந்து கொண்டு அங்கே தாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்படி சுவிசேஷம் பரவிற்று. இப்படி தான் இன்றைக்கும் பரவுதுன்றாங்க. இன்றைக்கும் சுவிசேஷம் பரவுது. இன்றைக்கி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கிராம ஊழியன்னு
பட்டணத்தில் ஒளிஞ்சா நீ என்ன பெரிய பட்டணத்தில் ஒளிஞ்சேற, நாங்களாம் கிராமத்தில் ஒளிஞ்சோம், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. நம்மளும் அதை நம்பிட்டு இருந்தோம், கிராம ஊழியம் தான் ரொம்ப முக்கியம்னு. ஆனால் சரியான விதத்தில் யோசித்து பார்த்தீங்கன்னா, பட்டணத்தில் ஊழியம் வந்து ஒரு பட்டணத்தில் பெரிய இம்பேக்டை உண்டாக்குனா, ஆயிரக்கணக்கான கிராமங்களில் அந்த இம்பேக்ட்டு உண்டாகிறது என்பது தான் உண்மை. இது சயின்டிஃபிக்காக படித்து இதெல்லாம் இன்றைக்கி போதிக்கப்படுகிறது. அதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தை மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் பவுல் என்னென்ன பட்டணத்துக்கு போனார்னு பாருங்கள். எபேசு பட்டணத்துக்கு போனார், பிலிப்பு பட்டணத்துக்கு போனார். எல்லாம் பெரிய பெரிய பட்டணங்கள். போன பட்டணங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஹார்பர் உள்ள பட்டணங்கள். ஏன் ஹார்பர் உள்ள பட்டணம் ரொம்ப முக்கியம்னா, அங்கே ட்ரேட் நடக்குது, காமர்ஸ் நடக்குது, அங்கே சரக்கு வந்து இறங்குது, சரக்கு ஏற்றப்படுகிறது, அங்கே வியாபாரிகள் வர்றாங்க, பொருட்களை கொண்டாடுறாங்க, விற்கிறாங்க, இங்கேருந்து பொருட்களை வேறு இடத்துக்கு அனுப்புகிறாங்க, விற்பனை ஆகுது, பெரிய பெரிய சந்தைகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட பட்டணங்கள் இதெல்லாம். எபேசு பட்டணம், பிலிப்பு பட்டணம், தெசலோனிக்கா பட்டணம், கொரிந்து பட்டணம், ஏத்தன்ஸ், அத்தேனே பட்டணம் அப்படின்னு போன பட்டணங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிரமாதமான பட்டணங்கள். பவுல் போன பட்டணங்கள்லாம் வந்து ஹார்பர் சிட்டிஸு, பெரிய பெரிய பட்டணங்கள், பெரிய வர்த்தக மையங்கள், அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் போனார். அவ்வளோ பட்டணத்துக்கு போனாலும் அவருக்கு உள்ளுக்குள்ளே ரோமாபுரிக்கு போகணுன்னு ஒரு பெரிய ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது. உள்ள ரோமாபுரிக்கு எப்படியாவது போயிடணுன்னு ஆசை இருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி பேசுகிறாரு பாருங்கள். எபேசு பட்டணத்தில் இருக்கும்போது சொல்கிறாரு, ஐ மஸ்ட் விசிட் ரோம், நான் ரோமாபுரிக்கு சென்றாக வேணுன்றார். அப்போவே அவருக்கு உள்ளே வந்துருச்சு, ரோமாபுரிக்கு போகணும். ரோமாபுரிக்கு போகலன்னா இந்த சுவிசேஷம் எப்படி உலகளாவிய விதத்தில் போகும், அங்கே போனால் இது இன்டர்நேஷ்னல் ஆகிடும் அப்படின்றத அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். இது பவுலுடைய விருப்பம் மட்டும் இல்லை, இது ஆண்டவருடைய விருப்பமும் கூட. பவுல் மட்டும் இதை விரும்பலை, ஆண்டவராக இயேசுவே இதை விரும்புகிறார். இப்படி தான் அவர் நடக்கணுன்ற விரும்புகிறார். ஏன்னு சொன்னால் 23ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 13ஆம் அதிகாரத்துலேருந்து அப்படியே பார்த்துட்டு வரோம் நம்ம. ஏன்னா பவுலுடைய ஊழியம் வந்து, பவுலுடைய வாழ்க்கை ஊழியம் தானே பார்க்குறோம். அந்த ஊழியம் வந்து 13லேருந்து 28 வரைக்கும் பார்த்திங்கன்னா பவுலுடைய ஊழியம் ஃபுல்லாக கவர் ஆகிடுது. 3 மிஷினரி ஜேர்னிஸு, அதுக்கப்புறம் எருசலேமுக்கு போகிறது, அங்கே கைதாகிறது, செசரியா பட்டணத்துக்கு கொண்டு போகப்படுறாரு, அங்கே 3 தடவை விசாரிக்கப்படுறார், நியாயம் விசாரிக்கப்படுறார், அங்கேருந்து ரோமாபுரிக்கு அனுப்பப்படுறார். அவ்வளோதான். அது அவ்வளோதான் அவருடைய இது ரெக்கார்டாக இருக்குதுங்க இல்லையா? அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23ஆம் அதிகாரத்தில் தான் இதில் எருசலேமில் கைதாகிறார். எருசலேம் பட்டணத்தில் தெரிஞ்சு போகிறார், கைதாக போகிறோன்னு தெரிஞ்சு போகிறார். ஏன்னா மற்றவங்களாம் தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் இவருக்கு சொல்லிட்டார், நீ அங்கே போ, அங்கே சில தொல்லைகள் ஒன்று காத்திருக்குது, ஆனால் அதன் மூலமாக என்னுடைய நோக்கம் நிறைவேற போகுது. ரோமா பெரிய ராஜாக்களுக்கு முன்னால் நான் உன்னை கொண்டு நிறுத்த போகிறேன்னு ரட்சிக்கப்பட்ட போது சொல்லிட்டார், தமஸ்கு பட்டணத்திலே சொல்லிட்டார். அப்புறம் இந்த எருசலேமுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சொல்லிட்டார். அதனால தான் மற்றவங்களாம் தீர்க்க தரிசனம் செஞ்சு சொல்லி இவருடைய கச்சையை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் இடுப்பில் கட்டிக்கிட்டு இந்த கச்சைக்கு சொந்தக்காரனை விதமாய் கட்டுவார்கள், கைது செய்வார்கள் தீர்க்கதரிசனம் சொன்ன போதும் எல்லாம் அழுகுறாங்க, போகாதீங்க, எருசலேமுக்கு போகாதீங்க, ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கார் போக சொல்லி. அப்போ இவருக்கு ஏன் சொன்னார் கைதாக போகிறீங்கன்னு? அவர் எனக்கு சொன்னதை இவர் கன்ஃபார்ம் பண்ணுறார், வேறு ஒன்றும் இல்லைன்ட்டு போயிட்டார். அவர் நிச்சயமாக போய் ஆகணுன்ற ஒரே ஒரு தீர்மானத்தோடு போகிறார். போய் கைதாகிறாரு. கைதாகி உங்களுக்கு தெரியும், அங்கே கொண்டு போய் யூதர்களுடைய சங்கத்துக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. கைது பண்ண ரோம போர்ச்சேவன் வந்து என்ன தான் தப்பு பண்ண இந்த ஆள் அப்படின்னு விசாரித்தா யாரும் ஒன்றும் ஒழுங்காக கலவரம் ஒவ்வொன்று கத்துறாங்க, எல்லாம் விளங்கலை. சரி, யூதருடைய சங்கத்துக்கு முன்னால் கொண்டு நிறுத்தி விசாரிங்க, இந்த ஆள் என்ன தப்பு பண்ண, ஏன் அடிக்க வரீங்க, இவரை ஏன் கலவரம் பண்ணுறீங்கன்னு கொண்டு நிறுத்தினா, இவர் என்ன பண்ணிட்டார், அங்கே பரிசேயர் சதுசேயர்னு 2 குரூப், ஒன்று ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஒருத்தர் வந்து உயிர்த்தெழுதலே இல்லைங்கிற குரூப்பு, இன்னொன்று உயிர்த்தெழுதல் இருக்குதுன்னு நம்புகிற குரூப்பு. 2 பார்த்தாரு, அவங்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டார். இவர் எந்திரிச்சு நின்று, நான் பரிசேயன், எங்கள் அப்பா ஒரு பரிசேயன், நான் ஒரு பரிசேயன், பரிசேயுடைய முறைமையின்படி நான் வளர்ந்தவன் அப்படின்னு அதை பேச ஆரம்பித்தார். உயிர்த்தெழுதலை நம்புறதுனால தான் இன்றைக்கு நான் விசாரிக்கப்படுகிறேன் அப்படின்னு ஒன்று அவங்களுக்குள்ளே சண்டையாயிடுச்சு. பரிசேயர்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணி, சதுசேயர்லாம் அவங்க 2 பேரும் சண்டை போட்டு ஒரே கலவரம் ஆயிடுச்சு. இவரை திருப்பி கொண்டாந்து அடைச்சிட்றாங்க, ரோம கஸ்டடியில் கொண்டாந்துடுறாங்க, ஏன்னா கொண்டுங்கன்னு போட்டுற போகிறாங்க. அன்றைக்கி கர்த்தர் அவர்கிட்ட பேசுகிறாரு. அது அங்கே இருக்குது, 23ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் இருக்குது.
கர்த்தர் அவருக்கு சொல்கிறாரு, எருசலேமில் நீ எனக்கு சாட்சி, என்னை குறித்து சாட்சியிட்டது போல ரோமாபுரியிலும் நீ சாட்சியிட வேணும். என்ன சொல்ல வர்றேன், இவர் ரோமாபுரிக்கு போகணுன்னு விரும்பினது ஒரு பக்கம், கர்த்தரே இவர் ரோமாபுரிக்கு போகணுன்னு எத்தனிச்சிருக்கிறாரு, விரும்புகிறார். அதை பல்வேறு காலகட்டங்களில் வெளிப்படுத்துகிறார். 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அது வருது. அன்றைக்கு ராத்திரி அவர்கிட்ட பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் 27ஆம் அதிகாரத்தில் போன வாரம் பார்த்தோம் இல்லையா, கடலில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பெரிய கப்பற் சேதம் ஏற்படுகிறது. எல்லாம் உயிரே பிழைக்க மாட்டோன்னு நினைக்கிறாங்க, செத்தே போயிடுவோன்னு நினைக்கிறாங்க. அப்போ அதன் மத்தியில் இவர் எந்திரிச்சுன்னு சொல்கிறார், ஒரு முடி கூட, ஒருத்தருடைய ஒரு முடி கூட விழாது, ஒரு ஆள் கூட சாக மாட்டீங்க, அத்தனை பேரும் பத்திரமா போய் சேருவோன்றார். எதை வச்சு சொல்கிறாரு, எனக்கு என் பக்கத்தில் ஒரு தேவதூதன் வந்து நேற்று நின்னான், இன்னும் என்கிட்ட பேசினான். அவன் சொன்னான், நான் ராயனுக்கு முன்பாக நான் நிற்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னான். கர்த்தர் என்ன அங்கே கொண்டு போகிறார், ரோமாபுரி கொண்டு போகிறார், ராயனுக்கு முன்பாக நான் நிற்க போகிறேன்னு தேவதூதன் எனக்கு சொல்லியிருக்கான். அப்போ நான் போகணுன்னா நீங்கள்லாம் எல்லாருமே போய் பத்திரமா கரை சேரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இவர் போகணுன்னு விரும்பினது மட்டும் இல்லை, கர்த்தரே இவர் அங்கே செல்ல வேணும் என்று இவரை அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். சரி, இப்போ அப்படி தான் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னாலே முதல் அதிகாரத்திலே ஆரம்பிச்சிருது. இந்த எங்கெல்லாம் சுவிசேஷம் போகணும், கடைசியில் இது ரோமாபுரி வரைக்கும் போகணுன்றது முதல் அதிகாரத்திலே சொல்லியாச்சு. அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே இயேசுவே சொல்கிறார் இல்லையா, 1:8 இயேசுவே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, சீஷர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் பலன் அடைந்து எருசலேமில், யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி வரியந்தும் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள். ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனை வரைக்கும் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள் அப்படிங்கிறார். இந்த அவுட்லைனை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வருது பவுலுடைய ஊழியம். வந்து பார்த்தீங்கன்னா எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், இப்போது ரோமாபுரியிலேயே அவ்வளோ தூரம் இவருடைய ஊழியம் போகிறது. அதில் பார்த்தீங்கன்னா முதல் 7 அதிகாரங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் முதல் 7 அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா எருசலேமில் நடைபெற்ற ஊழியம் எல்லாம் எருசலேம்லேயே நடக்குது. அந்த சரித்திரத்தில் முதல் 7 அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான புஸ்தகம் பாருங்கள். அதை படிச்சிருக்கோம் ஆக்சுவலாக நம்ம இப்போது. ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ன, திருச்சபையின் முதல் 35 வருஷங்களுடைய சரித்திரம் அங்கே இருக்குது. வேறு எந்த ரெக்கார்டும் கிடையாது நமக்கு. முதல் 35 வருஷம் சபை எப்படி இருந்தது, என்னவா இருந்தது, என்ன நடந்ததுன்றது அந்த ரெக்கார்டு வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அந்த ஒரே புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. சரித்திரம், ஹிஸ்டாரிக் ரெக்கார்டு. அதில் முதல் 7 அதிகாரம் பார்த்திங்கன்னா அங்கே எருசலேமில் நடந்த காரியங்கள். எருசலேம் விட்டு எங்கேயும் போல யாரும், எருசலேமுக்குள்ளேயே எல்லாம் நடக்குது. ஊழியம் ரொம்ப ஜோராக நடக்குது. அந்த முதல் 7 அதிகாரத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா ஸ்தேவான் கொல்லப்படுகிறான். ஸ்தேவான் கொல்லப்படுறப்ப தான் எல்லாம் முடிச்சுக்கிட்டாங்க. ஐயோ கொல்லுவாங்க போல இருக்குன்னு, நம்மளை இங்கே அடிப்பாங்க, கொல்லுவாங்க, தீர்த்து கட்டுருவாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சிதறடிக்கப்படுகிறாங்க. அப்புறம் தான் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பிலிப்பு சமாரியாவுக்கு போகிறார். சமாரியா பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணுறாரு. இப்படி ஒரு ஊராக போகிறாங்க. போய் சிதறடிக்கப்பட்டு அங்கங்கே போய் செட்டில் ஆகிறாங்க. செட்டில் ஆகும்போது அங்கங்கே ஊழியம் ஆரம்பிப்படுது. அங்கங்கே போய் ஜப கூட்ட ஆரம்பித்து அப்படியே ஆரம்பிச்சிருது அது. அப்போ இப்படி தான் ஊழியம் பரவுது. 8ஆம் அதிகாரத்துலேருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் யூதேயா, சமாரியா ஆகிய இடங்களில் ஊழியங்கள் எப்படி ஆரம்பிச்சு. எருசலேமில் நடந்து முடிஞ்சிச்சு 7 அதிகாரத்தில். 8லேருந்து 12 யூதேயா, சமாரியாவில். 13லேருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஊழியம் நடைபெறுது. பவுலும் பர்னபாவும் கிளம்புறாங்க. 3 மிஷினரி ஊழிய பயணங்கள். இந்த 3 ஊழிய பயணங்களில் ஆசியா முழுதும் போகிறாங்க, ஐரோப்பாவும் போகிறாங்க. இப்படி சுவிசேஷத்தை இவங்க அறிவிக்கிறாங்க. பிலிப்பு பட்டணம், கொரிந்து பட்டணம், எபேசு பட்டணம் அப்படின்னு பல பட்டணங்களுக்கு போகிறாங்க. கடைசியில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 28ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது பவுல் ரோமாபுரிக்கே வர்றார். அங்கே வந்து தான் முடியுது. இயேசு சொன்னது அப்படியே வாச்சிருச்சு. பரிசுத்தாவியை நீங்கள் பெறும்போது பலன் அடைந்து எருசலேமிலும், யூதேயாவிலும், சமாரியாவிலும், உலகத்தின் முடிவு பரியந்தும் நீங்கள்
சாட்சியாக இருப்பீர்கள்னு சொன்னார்ல, அது அப்படியே நடந்து முடிகிறது. சரி, இதில் 28ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்குவோம். நம்ம திருப்பிக்கிட்டு முதல் 10 வசனத்தை முதல்ல வாசிக்கிறேன், அதை முதல்ல விளக்குறேன். அதுக்கப்புறம் 11லேருந்து 16 வரைக்கும், 16 வரைக்கும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மீதியை அடுத்த வாரம் பார்ப்போம். முதல் 10 வசனம் பாருங்கள். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவரர் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையில் பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கைகளை கவி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கங்கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதம் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாக இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். புபிலியுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். சரி, போன வாரம் கப்பல் சேதத்தை பற்றி பேசணும். பெரிய ஆபத்து, உயிருக்கே ஆபத்து. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் ஒன்றும் ஆகாது அப்படின்னு. ஒன்று பவுல் எந்திரிச்சு அவங்க மத்தியில் பேசுகிறார். ஒரு ஆளுக்கும் ஒன்றும் ஆகாது, ஒரு சின்ன முடி கூட விழாது உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சொல்லி அவர்களை தேற்றி எல்லாரையும் சாப்பிட வச்சு எல்லாம் பண்ணுறாரு. அதன் பிறகு கப்பலே உடஞ்சி போகுது. பாதி பேர் நீந்தி கரை சேர்றாங்க, மீதி பேர் கப்பலில் உடஞ்சி போன அந்த பாகங்களை தொட்டிக்கிட்டு அப்படியே வந்து கரை சேர்றாங்க. ஒரு ஆளும் சாகலை, எல்லாம் வந்து தப்பிச்சிட்டாங்க. வந்து கரை சேர்ந்த உடனே பார்த்தா அந்த தீவின் பேர் மெலித்தா தீவு என்று கண்டுபிடிக்கிறாங்க. தீவுக்கு வந்திருக்காங்க, மெலித்தா தீவுன்னு பேர். இன்றைக்கும் அந்த தீவு இருக்குது, மால்டா அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி இருக்குது. அந்த தீவில் வந்து இறங்குறாங்க. வந்தால் அவங்களுக்கே ஒரு ஆச்சரியம். அந்த தீவு மக்கள் இந்த அந்நியரை 276 பேர் இருக்கிறாங்க கப்பலில் வந்தவங்க. அவ்வளோ பேரையும் ஏற்றுக்கொண்டு இவங்க குளிர்லேயும் அதுலேயும் நடுங்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணியில் உளுந்து எழுந்திரிச்சு வந்திருக்கிறாங்க, உயிர் தப்பி வந்திருக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு தீ மூட்டி அனல் மூட்டி அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. பாருங்கள், உதவி செஞ்சு அவங்க அனல் மூட்டி கொஞ்சம் குளிர் காயறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இப்படி உதவி செய்துட்டு இருக்கும்போது பவுல் அப்போஸ்தலனும் அவர்களோடு சேர்ந்து இந்த தீ மூட்டுற வேலையில் போய் அங்கங்கே இந்த குச்சியை பொறுக்கிட்டு வந்து தீ மூட்டலான்னு போய் குச்சியை பொறுக்கியிருக்காரு. அங்கே ஒரு விரியன் பாம்பு வந்து குச்சி மாதிரி கடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது விரைச்சிக்குமாம் பாருங்கள், அந்த குளிரில் விரைச்சிக்கிட்டு குச்சி மாதிரி அது எடுத்துகிட்டு இருக்கிறாரு. குச்சிகளை சேகரிக்கும் போது இதையும் சேர்த்து தூக்கிட்டு வந்திருக்காரு. அது வந்து இவரை கடிச்சிருச்சு. கடித்த உடனே இவங்களுடைய ரியாக்ஷன் என்னன்னா, இவங்க நினைக்கிறாங்க, அதாவது அந்த தீவுக்காரரை கண்டபோது ஜனங்களுக்கு நிறைய இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நிறையா இருக்குது பாருங்கள். ஜனங்கள் மத்தியில் எல்லா ஊர்லேயும் இருக்குது, நம்ம ஊரில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்கள்லேயும் சில மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குது. பார்த்த உடனே என்ன நினைக்கிறாங்க, இந்த மனுஷன் கொலைபாதகன், பெரிய கொலைகாரனாக இருந்திருக்கணும். ஏன்னா சமுத்திரத்தில் உயிர் தப்பிட்டான், தப்பிச்சு அப்படியே கரை வந்து சேர்ந்துட்டான். ஆனால் சாகு விட மாட்டேன்னு பாரு. உடனே பாம்பு கடிச்சிடுச்சு. இப்போ பாம்பு கடிச்சதுனால சாக போகிறான். இப்போ இந்த ஆள் எவ்வளோ பெரிய கொலைபாதகனாக இருந்திருப்பான். இவன் கைதியாக வந்திருக்கிறான்னு தெரியுது அவங்களுக்கு. கைதியாக வந்திருக்கானா ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், ஏதோ கொலைபாதகம் போல் இருக்குவன். அதனால் சமுத்திரம் சாகடிக்கலனாலும் பாம்பு சாகடிச்சிடும் போல் இருக்குது இவனுக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நிறைய பேர் மத்தியில் இந்த மாதிரி சில காரியங்கள்லாம்
நம்புகிறார்கள். யோவான் 30ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஒரு பிறவி குருடன் ஒருவனை பற்றி பார்க்குறோம் இல்லையா? இயேசு அவனை சுகமாக்குறார். அவனை கண்ட உடனே சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க? இயேசுட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா? ஏன் அப்படி இருக்கிறான்? பாருங்கள், மூளை எப்படி வேலை செய்து பாருங்கள். இவன் கண்ணு தெரிலன்னு ஒன்று, இவன் ஒரு தியாலஜி வச்சுருக்கான். இவனுக்கு ஒரு இது, ஏதோ இவன் பெரிய அநியாயக்காரனாக இருந்திருப்பான் போல இருக்கு. இவன் பாவம் செஞ்சுருக்கணும். ஏன்னா எப்படியா குருடனாக இருக்கிறான்? கண்ணு தெரியாத குருடன் அப்படியானா? இவன் இப்போ ஏதோ பாவம் செஞ்சுருக்கான், இல்லை இவன் பெற்றோர் ஏதாவது பாவம் செஞ்சுருக்கணும், இல்லை அவங்க தாத்தா பாட்டி ஏதாவது செய்யணும், யாரோ பாவம் செஞ்சுருக்காங்க குடும்பத்தில், அதனுடைய தண்டனை தான் இது அப்படின்னு யோசிக்கிறான். எவ்வளோ பேர் இன்றைக்கும் அப்படி பேசுகிறாங்க. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. சில நேரத்தில் கிறிஸ்தவங்களே அப்படி இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு கெட்டது நடக்கும்போது யாருக்காது உடனே என்ன பாவம் செஞ்சானோ அப்படி நடந்தது, இல்லைன்னா சும்மா நடக்குமா? தான் ஆம் சேர் ஃபிலாசபர்னுவாங்க. ஈஸ்ட் சேரில் உட்காந்துக்கிட்டு நியாயம் பேசுகிறது. அது எல்லார் வீட்லேயும் நடக்குது. கொஞ்சம் பெரிய 10 வருஷம் தியாலஜி படிச்சுட்டு வந்த மாதிரி, இது ஏன் நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் உனக்கு, இப்படி இருக்கும் அதனால தான். இப்படி பல இதெல்லாம் நம்ம ஊரில் பல நம்பிக்கைகள்லாம் இருக்கு இல்லையா? கள்ளனை நம்பினாலும் குள்ளனை நம்பக்கூடாதுமா. இவங்க தத்துவம் இதெல்லாம். அப்போ குள்ளமாக இருந்தாலே அவனை நம்பக்கூடாது. அப்போ குள்ளமாக இருக்கவங்களாம் என்ன ஆகுறது? அவனை பார்த்தோன்னு நம்ப மாட்டிங்களா? என்ன பேச்சு இது? அதாவது இந்த மாதிரி நிறையா வளர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள், நம்பிக்கைகளை வளர்த்து. என்ன பாவம் செஞ்சானோ அப்படி ஆயிடுச்சு. நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறதுனால சொல்கிறேன். சில நேரத்தில் யாராவது மறிக்கும்போது, ஏதாவது அந்த மாதிரி ஒரு சோகமான காரியம் நடக்கும்போது கிறிஸ்தவர்கள் அப்படி பேசுகிறத பார்த்துருங்க. சாவு வீட்டில் போய் உட்காந்துட்டு அந்த மாதிரி பேசுவாங்க. இது நடந்திருக்குதுன்னா அப்போ நீ ஏதோ உங்கள்கிட்ட ஏதோ தப்பு இருக்குது. யோபுனுடைய நண்பர்கள் மாதிரி மெட்ராஸில் நிறைய அப்படி ஆளுங்க இருக்கிறாங்க. நிறைய பேசக்கூடிய ஆட்கள் அப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்கள். ரொம்ப தப்பு. அது சும்மா இந்த ஒன்றும் தெரியாத அறியாமையில் இருக்கிற ஆட்கள் பேசுகிற பேச்சு. அது தீவில் பாவம் யாருக்கும் ஒன்றும் சத்தியம் தெரியல, ஒன்றும் தெரியல, ஏதோ பாரம்பரியமாக சில காரியங்களை நம்பி வந்திருக்காங்க. அதில் பாம்பு கடித்த உடனே செத்தான் இவன், சமுத்திரத்துக்கு தப்பிச்சான், ஆனால் பாம்பு இவனை கடிச்சிருச்சு செத்துருவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் உதறி போட்டாராம் இந்த பாம்பை. உதறி போட்டுட்டு ஒரு தீங்கும் அடையாமல் ஒன்றாவில் அவருக்கு நல்லா இருக்கிறார். உடனே அவனுக்கு வீக்கம் கண்டு சடிதியாய் விழுந்து சாவான் என்று பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கு நெடுநேரமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். சீக்கிரம் சாவான், சீக்கிரம் விழுவான் பாரு, எந்நேரமும் விழுவான்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு சேதமும் அவனுக்கு வராது கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக்கொண்டார். கடவுளாக இருக்கும் போல் இருக்கு. பாம்பு கடிச்சு சாகலன்னா அப்புறம் என்ன? எப்படி ஒரு எண்ணிலேருந்து இன்னொரு எண்ணுக்கு போகிறாங்க பாருங்க. பாம்பு கடிச்சா சபிக்கப்பட்டவன்ட்டாங்க. இப்போ சாவலன்னொன்னே அடே அப்பா இவன் தெய்வம் மனு உருவம் எடுத்து வந்துருச்சு பொழுது, கடவுளை வந்துட்டார் போல இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு இடத்துல பிரசங்கம் பண்ண இடத்துல கூட இந்த மாதிரி நடந்தது. பவுலும் பர்னபாவும் போனப்போ தெய்வங்கள் நினச்சி வணங்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் இப்போ பூஜை பண்ண ரெடி ஆகிட்டானுங்கெல்லாம். இவங்க போய் சட்டையை கழிச்சிட்டியோ நிறுத்தியா, நான் சாதாரண மனுஷன் என்ன போய் வணங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறுத்த சொல்லி கடத்தி நிறுத்தான். அப்புறம் வேற ஏதோ ஆனவுடனே கல் எடுத்துக்கிட்டான் அடிக்கிறதுக்கு அந்த இடத்துலையே. அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரீம்லேருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு ஜனங்க போவாங்க. எல்லாம் மாப் மென்டாலிட்டி பாருங்கள். ஒருத்தன் தெய்வமேன்னா நம்ம இன்னொரு 1000 பேர் பின்னாலே போவான் தெய்வமேன்னு. கல் எடுத்து அடினா அது பின்னாலேயும் 1000 பேர் போவான். அந்த மாதிரி தான் உலகம். அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். அதாவது நிறைய மூட நம்பிக்கைகள் நிறைஞ்சிருக்குது இந்த உலகத்தில். இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. இந்த வசனம் வந்ததுனால ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேங்க. த கிறிஸ்டியன் ஆன்சர் டு சஃபரிங். அதாவது கெட்ட காரியங்கள் நடக்கும்போது கிறிஸ்தவம் என்ன போதிக்குது அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணுமா, கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஏன் சில பாடுகள் சில கஷ்டங்கள் வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வேத வசனம் சில விளக்கங்களை கொடுக்கறது, சில நியாயமான நல்ல காரியங்களை வேதம் நமக்கு சொல்லுது. அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். மொழியை சும்மா இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு பேசக்கூடாது பாருங்கள். ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் சில நேரத்தில் நடக்கிறது? ஜனங்க சிம்பிளாக என்ன பண்ணி ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான் அதனால தான் நடந்தது. என்ன பாவம் பண்ணானோ இப்படி நடந்தது, இவன் என்ன அக்கிரமம் பண்ணானோ அதனால தான் இப்படி
நடந்தது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அது அவ்வளவு சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. இதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இந்த பாடுகள் பல காரணங்களுக்காக சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. ஒன்று வந்து காமன் சஃபரிங்னு சொல்லுவாங்க கிறிஸ்டியன் டீச்சிங்கில். காமன் சஃபரிங்னா பொதுவான பாடுகள். பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற பாடுகள். பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற பாடு என்ன? எல்லாருக்கும் வயசாகிட்டு இருக்குது இல்லைங்களா? எல்லாருக்கும் வயசாகிட்டு இருக்குது. விறுவிறுன்னு ஓடுற மாதிரி இருக்குது. நான் இங்கே வந்து ஆரம்பிக்கும் போது வாலிபனாக இருந்தேன் நல்லா. இப்போ கடன்னு ஓடிடுச்சு ஆண்டுகள். 35 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. முடியெல்லாம் நிறச்சி ஆள் வித்தியாசம். நான் ஒரு ஆள் 80 வயசுக்கு மேலே உள்ள ஆள்கிட்ட பேசியிருந்தேன். அவர் ரொம்ப அதைரியப்பட்டு ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறார். என்னன்னா, என்னான்னு தெரியலையா, நானும் கரெக்டாக சாப்பிடுவேன், கரெக்டாக நடப்பேன், கரெக்டாக எல்லாம் பண்ணுவேன், நான் அதை தொட மாட்டேன், இதை தொட மாட்டேன், எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். இருந்தாலும் பாருங்கள், சரீரம் ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி அவருக்கு என்னன்னா 25 வயசில் இருந்த ஜோர் இல்லையா அப்போ. நான் சொன்னேன், எப்படி 25 வயசில் இருக்க ஜோர் இருக்கும்? நீங்கள் பிரசங்கர் இப்படி சொல்லிட்டீங்க. ஐயோ, நீங்கள் இதுதான் காமன் சஃபரிங்னு பேர். இது தெரியலன்னா அப்புறம் நம்மளே நொந்துக்க வேண்டியதுதான். எனக்கு இப்படி சோர்வானே, எப்படி நான் எனக்கு வயசுக்கேற்ற இதுங்க. அதாவது மனுஷனுக்குள்ள பாவம் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கே அவனுடைய சரீரம் அழியக்கூடிய சரீரமாக மாறிடுச்சு, மறிக்கக்கூடிய சரீரமாக மாறிடுச்சு இல்லைங்களா? அப்படி தான் வேதம் போதிக்குது. அதனால இந்த பாவம் வந்து மரணத்துக்கு நேரம் நடத்துது. மரணம்னா சரீரம் பழசாகி அப்படியே போய் அப்படி தான் மறிக்குது இல்லையா? அப்போ அதுக்கு நேரம் போய்கிட்டு இருக்குது. தான் ஒருத்தர் சொன்னார், பிறந்த நாள்னா ஃபஸ்ட்டு பர்த்டே அப்படின்னு கொண்டாடுறோம், அப்புறம் செகண்ட் பர்த்டேன்னு கொண்டாடுறோம், 30வது பர்த்டே, 40வது பர்த்டே. அது சொல்கிறார், ஒரு பர்த்டே கொண்டாடும் போதும் கொஞ்சம் யோசித்துப்பார், சாவுக்கு 1 வருஷம் கிட்ட நெருங்கி வந்திருக்கிற அப்படின்னு அர்த்தம். அப்போ கேக்கு வெட்டும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். இதை கொண்டாடுறதுல அவ்வளோ பெரிய ஜோர் இருக்காது. அது எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள், யோசித்து பார்க்கறது இல்லை. பர்த்டே வந்துருச்சுன்னு பர்த்டே வந்துருச்சு, சரி, வயசாகிட்டே போகுது. அதுதான் காமன் சஃபரிங், எல்லாருக்கும் போகுது. இதுக்கு யாரும் விதிவிலக்கே கிடையாது. எவ்வளவு நீங்கள் நல்ல ஆரோக்கியம் வந்த கடவுள் நமக்கு நல்ல ஆரோக்கியம் தர்றாரு. சிலர்லாம் நல்லா 80, 90, 95 இப்படி வாழ்கிறோம். என்ன தான் வாழ்ந்தாலும் போக போக அது வயசாகிட்டே தான் போகிறோம் இல்லையா? எவ்வளோ வாழ்ந்திருந்தாலும் அந்த வயசாகிறதுன்றது நிச்சயமாக நடக்குது. காமன் சஃபரிங், அதுக்கு தான் காமன் சஃபரிங்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இதுக்கு வந்து நீ என்ன பாவம் செஞ்சியோ அதனால் இப்படி ஆகிட்டே கலவன் ஆகிட்டே அப்படின்னு சொல்ல மாட்டோம். கலவன் ஆகிறது ஆகத்தான் வேணும். என்ன பண்ணுறது, பாவம் செஞ்சதுனால ஆகிற. ஆதாம் பாவம் செஞ்சதுனால இப்போ கலவன் ஆகிட்டு இருக்கிறோம். நம்ம பாவம் செஞ்சதுனால இல்லை. அப்படி தான் வேதம் போதிக்குது. காமன் சஃபரிங் இது. ரெண்டாவது கரெக்டிவ் சஃபரிங்னா முதல்ல சொன்னது பொதுவான பாடுகள். ரெண்டாவது நமக்கு சிட்சையாக வருகிற பாடுகள். சிட்சைன்னு வேதத்தில் வருது இல்லையா? 12ஆம் அதிகாரத்தில் எபிரேயரில், பிள்ளையை தகப்பன் சிட்சிக்கிறது போல தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மை சிட்சிக்கிறார் அப்படின்னு. யாராவது பிள்ளைக்கு கேன்சரை கொடுப்போமா? பிள்ளைக்கு ஏதாவது பயங்கரமான நோயை கொடுத்து சாவடிப்போமா? அது தப்பு பண்ணிடுச்சு பிள்ளைன்னு யாரும் பண்ணவே மாட்டோம். அப்படிப்பட்ட இதெல்லாம் சிட்சைனா அந்த மாதிரி கிடையாது. சிலர் அந்த மாதிரி போயிட்டாங்க. அதான் ஒரு எக்ஸ்ட்ரீம்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போயிடுறது. சிட்சிக்கிறார் கர்த்தர்னா போட்டு அடிச்சுட்டாராக்கும், கொண்டுட்டாராக்கும், இதுதான் சிட்சைன்னு. எந்த தப்புன்னு அதை எந்த பிள்ளை எவ்வளோ தப்பு செஞ்சாலும் பெற்றோர் அந்த மாதிரி கொல்ல மாட்டாங்க. அப்போ சிட்சைங்கிறது இந்த மாதிரி கர்த்தர் நோயை கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு அப்படி கிடையாது சிட்சை. ஆனால் என்ன ஆகுது, ஒரு தவறு நம்ம செய்யும்போது, தப்பான வழியில் போகும்போது அதனால சில கஷ்டங்கள் நமக்கு உண்டாகுது இல்லையா? அதனால சில கஷ்டங்கள் நமக்கு
உண்டாகுது. அப்போ நம்ம பார்த்துருக்குறோம். பெற்றோர் என்ன சொல்லுவாங்க, சரி அவனுக்கு பட்டா தான் தெரியும், அவனுக்கு கொஞ்சம் போய் இதில் அனுபவித்து வந்தால் தான் இவன் சரியாவான் இவன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அமைதலாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ அது புத்தி வரட்டும் அப்படி. அவங்க நோக்கம் வந்து இவன் பாடுபடணும், இவன் கஷ்டப்படணும், அல்லது இவன் இவன் வந்து அழிஞ்சு போகணுன்னு கிடையாது. இவன் நல்லா ஆகணும், நல்ல புத்தி வரணும். அதுக்கு ஒரு வேளை இது இவனுக்கு ஒரு பாடமாக அமையலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி வருகிற சில பாடுகள், அப்படி நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில பாடுகள், கடவுள் வந்து பாடுகளை கொடுத்தே நம்ம போதிக்கிறாருன்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் அது சரி கிடையாது. பாருங்கள், கர்த்தர் நல்லா போதிக்கக்கூடியவர். அவர் பாடுகளை கொடுத்து போதிக்க வேண்டியது கிடையாது. ஆனால் சிலர் பாடுபட்டு தான் கற்றுக்குவாங்க. இப்போது அப்படி இறங்கும்போது ஜாக்கிரதையாக இறங்குப்பா, பள்ளம் இருக்குது அப்படின்னா, நீ என்ன எனக்கு சொல்கிறது விடு, நான் எப்படி வேணா இறங்குவேன், என்ன பண்ணோம்னா அப்போ உளுந்து தான் கற்றுக்கணும். உளுந்தா தான் தெரியும். அந்த மாதிரி இது. அப்போ சில சிக்ஷைகள், அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து அதன் மூலமாக ஒரு கரெக்ஷன் ஏற்படுது. நம்ம திருந்துறோம். நம்ம வந்து சரி, இது வந்து நம்ம பண்ணுறது சரி கிடையாது, ஒரு பெரிய பாடம் ஆயிடுச்சு நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நம்ம எத்தனை பேர் பாடம் கற்றுருக்குறோம், பட்டிருக்கிறோம். சில செய்யக்கூடாத காரியங்களை செஞ்சுட்டு அதனால் பாடுபட்டு கஷ்டப்பட்டு அப்புறம் புத்தி வந்து, ஐயோ ஆண்டவரே மன்னியும், இதில் கரெக்டாக இருக்கிறேன், நான் என்ன இதில் நல்ல ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன், நான் என்ன இதிலேருந்து ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம்ட்டு வெளியே வந்திருக்கோம் இல்லையா. 12ஆம் அதிகாரத்தில் எபிரேயரில் சொல்லியிருக்கு பாருங்கள். அதை பற்றி 5ஆம் வசனத்திலேருந்து, அன்றியும் என் மகனே, எபிரேயர் 12, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. சரி, அப்புறம் அடுத்த வசனம் பாருங்கள். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், அதாவது உலக பிரகாரமான தகப்பன்மார். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படி பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும். அப்போ பல கஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பட்டிருக்கிற பல கஷ்டங்கள் இன்றைக்கி நம்ம திரும்பி பார்க்கும்போது அது நமக்கு ஒரு பெரிய பாடமாக அமைஞ்சிருக்குன்னு நினச்சி நம்ம அதுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் இல்லையா. சரி, மூணாவது கன்ஸ்ட்ரக்டிவ் சஃபரிங்னா, அதாவது இப்படி சொல்கிறேன், விலைக்கு சொன்னால் விளங்கிடும். அதாவது சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் நடக்கும்போது அதன் மூலமாக நமக்குள்ளே ஒரு வளர்ச்சி ஏற்பட்டுருது, நமக்குள்ளே அது வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அப்போ அந்த பாடு வந்து நம்மளை அழிக்க வந்த பாடு இல்லை, நம்மளை உருவாக்க வந்த பாடு. அது மூலமாக நமக்குள்ள ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட், நம்முடைய சுவாபத்தில், நம்முடைய தன்மையில் ஒரு வித்தியாசத்தை அது உண்டு பண்ணிடுது. என் வாழ்க்கையிலே அதை நான் பார்த்துருக்கிறேன் பாருங்கள். எனக்கு 20 வயசாக இருக்கும்போது வெளிநாட்டில் படிக்க போனேன். அப்போல்லாம் காசு எடுத்துகிட்டு போக முடியாது. என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ரொம்ப பெரிய ஒரு பாடம் என்னென்னா, காசு இல்லாமல் ஆகி கத்துற காசுக்காக நம்புகிற ஒரு சூழ்நிலைக்கு நான் கொண்டு வரப்பட்டேன். அது பிடிக்கல எனக்கு, கண்ணீர் விட்டு அழுதேன் நான். ஏன்னா 20 வயசு வரைக்கும் இங்கே இருந்தேன், இங்கே ஒரு நாளும் காசு கஷ்டப்பட்டதே கிடையாது. எங்கள் அப்பா அம்மா யோசிச்சிருப்பாங்க காசுக்காக, நான் யோசித்ததே கிடையாது. காசு வேணா போய் அவங்கள்ட்ட காசு கொடுங்கன்னு, அவ்வளோதான். கொடுத்தா வாங்கிட்டு காலேஜுக்கு போவேன், வருவேன், அவ்வளோதான். இப்படி இருந்தேன். இங்கேருந்து போகிறப்ப $8 தான் எடுத்துகிட்டு போக முடியும்ட்டாங்க, கவர்மெண்ட் ரூல் அப்படி. வேறு ஒரு நய பைசா எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போல்லாம் அது பெரிய ஒரு குற்றம். கரெக்டாக $8 எண்ணி கொடுத்தாங்க, அதை வச்சுக்கிட்டு போகிறேன். ஒரு காப்பி குடிக்கிறது கூட பயமாக இருக்குது.
அங்கே ஏர்போர்ட்டில் போய் இறங்கின உடனே ஒரு தாகம் எனக்கு அப்படி எடுக்குது. தண்ணி எங்கே இருக்குதுன்னு தெரியல. அந்த வாட்டர் ஃபவுண்டன்னு வச்சுருக்கான், செவுத்தோடு ஒட்டி இருக்குது. அது எனக்கு அது தெரியல. நான் தேடுறேன் தண்ணி எங்கேன்னு. கடைசியில் ஒருத்தனை கேட்டேன், தண்ணி எங்கன்னா அப்படின்னா. அங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை. என்னடா இது இங்கே இப்படி கை காமிக்கிறான், ஒன்றுமே இல்லையா, ஒன்றுமே இல்லை. கடைசியில் ஒருத்தன் இப்படின்னு க்ளீனாக காமிச்சான். இதுதானே பார்த்தேன். அங்கே சின்ன ஒரு இது இருக்குது, செவுத்தோடு செவராக இருக்குது, திருண்டு ஒரு இது இல்லை இருக்குது. ஒருத்தன் போய் இப்படி குனிஞ்சான், இப்படி குடித்தான். கையில் அப்படியே அள்ளி குடிக்கிறது இல்லை, வாயை அப்படி நீட்டினா அது அப்படியே அடிக்குது. தண்ணி அப்படி அடிக்குது. அப்படியே குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். நானும் போய் வாயை அப்படி நீட்டினேன், எனக்கு அடிக்க மாட்டேங்க தண்ணி. இது கண்டுபிடிக்கிறது எவ்வளோ நாள் ஆச்சுன்றீங்க? என்னடா இது, அவன் குனிஞ்சான் நீட்டினா தண்ணி அடிக்குது, நமக்கு அடிக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அப்படியே தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் கடைசியில் ஒருத்தன் காமிச்சான், ஐயோ காலுக்கிட்ட ஒரு இது இருக்குது பாருங்க, செவுத்தோடு ஒட்டி இருக்குது, அதை அப்படி அழுத்திக்கிட்டு குனிஞ்சா வரணும். இந்த மாதிரி பாடுபட்டேன் பாருங்க. கையில் காசு இருந்தால் பேசாமல் ஒரு கொக்கோ கோலா வாங்கி குடிச்சிட்டு இருப்பேன். இது $8 தான். இதில் ஒரு நய பைசா கூட செலவழிக்கக்கூடாதுன்னு தீர்மானிச்சிட்டேன். அங்கே காலேஜுக்கு போனால் அங்கே காப்பி. எங்கள் வீட்டில் காலையில் எனக்கு தான் மூத்த பையன் பாருங்க, எல்லாம் எனக்கு இளையவங்க, எல்லோரும் வந்து எனக்கு வேலை செய்வாங்க. காலையில் ஒரு தங்கச்சி காப்பி கொண்டாடுறோம், சாயந்தரம் போனால் பலகாரம் காப்பி உட்காந்த இடத்துல எல்லாம் வரும். ராஜா மாதிரி இருந்தேன். அங்கே போனால் காப்பி நானே போய் எடுத்துக்கணும். ரூமை விட்டு வெளியே வந்து அப்படியே போகணும். 10-20 ரூமை கடந்து போய் அங்கே ஒரு மிஷின் இருக்கும், 10 பைசாவை போட்டுட்டு காப்பி எடுக்கணும். அவன் போட்டு பொறுப்பாக எடுத்துகிட்டு போகணும். அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, வேணாம் 10 பைசா ஒரு நாள் போட்டால் இதை அவ்வளோ சீக்கிரம் போய்டும் $8. அதனால் காப்பி குடிக்கிறதே நிறுத்திட்டேன். காப்பி இல்லாமல் ஒரு நாள் இருக்க மாட்டேன். காப்பி குடிக்கிறதே நிறுத்திட்டேன் பாருங்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். கடைசி காசு ஒரு ஏரோகிராம் வாங்கி, ஏரோகிராம்னா இந்த இன்லைன் லெட்டர் மாதிரி ஃபாரினுக்கு எழுதுறதுக்கு வச்சுருப்பாங்க, அதுதான் சீப்பஸ்ட் வே எழுதுறதுக்கு. வாங்கி அதில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுனேன். இதுதான் கடைசி லெட்டர் எழுதுறதுக்கு கூட காசு இல்லைன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒழுங்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எழுதி போட்டுட்டு போய் சாப்பலில் உட்காந்து கண்ணீர் விட்டு அழுதேன். ஆண்டவர் என்ன அப்படி ஆயிடுச்சு கதி அப்படி. அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட என்ன ரொம்ப ஒப்பு கொடுத்து, உண்மை நம்பி தான் இருக்கேன். நான் யார்ட்டையும் போய் கேட்க போகிறதில்ல. நான் இது எனக்கு கேட்டு பழக்கமும் கிடையாது, அந்த மாதிரிலாம் பண்ணி பழக்கமும் கிடையாது. யார்கிட்ட போய் என்னத்தை சொல்கிறது? அப்போ கேட்கக்கூடாதுன்னு மனசு வச்சுட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார். அப்போ எங்கள் அப்பாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவனுக்கு ரொம்ப அங்கே விட்டால் தான் உருப்பிடுவான். இங்கே உட்காந்து டெய்லி காசு வாங்கிட்டு இருக்கான், அங்கே தள்ளி விட்ருவான் அவன்ட்டு தான் தள்ளி விட்டு இங்கே கண்டுக்காமல் இருந்துட்டார் அவர் பாட்டுக்கு. அங்கே போயிட்டு திருப்பி வரும்போது அதுக்கப்புறம் எவர்கிட்டையும் போய் கேட்டதே கிடையாது. அங்கே அப்பாட்டெலாம் போய் ஒரு நாள் காசு வேணும்னு நின்னதே கிடையாது பாருங்கள். அந்த மாதிரி ஒரு மனுஷனாக மாறி வந்தேன். கன்ஸ்ட்ரக்டிவ் சஃபரிங். அது படும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கையில் காசு இல்லை, நாளைக்கு காசுக்கு என்ன பண்ணுவேன், லெட்டர் எழுதுறது கூட காசு இல்லையே, பயத்தில் கண்ணீர் விட்டு அழுதேன். படும்போது கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்னை மனுஷனாக உருவாக்குச்சு. கடவுளை நம்பலாம், நான் காசுக்காக என் அன்றாட தேவைகளுக்காக கடவுளை நான் நம்பலாம், நம்பி தான் வாழணும். என்னை ஒரு மனுஷனாக உருவாக்குச்சு. அந்த இது விசுவாசம்னு என்னென்னு கற்றுக்கிட்டேன், கர்த்தரை நம்புறதுன்னா என்னென்னு கற்றுக்கிட்டேன். சத்தியத்தை ரொம்ப இதாக கவனிக்க ஆரம்பித்தேன். எப்படி என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், எப்படி நான் கர்த்தரை நம்பி வாழணும், சும்மா அப்பா அம்மா அதெல்லாம் போயிட்டு இருக்க முடியாது அப்படின்றத கற்றுக்கிட்டேன். நான் எத்தனை பேர் இருக்கிறீங்க கன்ஸ்ட்ரக்டிவ் சஃபரிங் இது மாதிரி ஆயிருக்கு அவங்களுக்கு? அப்போ பாடுகளில் பலவிதம் இருக்குது பாருங்கள். சும்மா யாராவது நீ என்ன பாவம் பண்ணியோ அதான் உன்னை இங்கே கொண்டாந்து விட்டாங்க, பைசா இல்லாமல் இருக்கிற நீ அப்படின்னா, இல்லை இது நல்லது. சில நேரத்தில் ஒரு நய பைசா இல்லாத நிலைக்கு வர்றது நல்லது. ஏன்னா இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறீங்க கர்த்தர் எப்படி தேவையில்லை சந்திக்கிறாருன்னு. இது சஃபரிங்கா, ஐயோ இது இருக்கக்கூடாது, நல்லது. அது பெற்றோர் கேட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்கேயா கொண்டு போய் விட்ருங்க என் பிள்ளைய கூட, கத்திட்டு வரட்டும் எங்கேயாவது அப்படிம்பாங்க. எல்லாருமே அப்படி ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்து ஆகணும். கர்த்தரை நம்புகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்து ஆகணும். கன்ஸ்ட்ரக்டிவ் சஃபரிங்னு சொல்லலாம். அப்புறம் கிரைஸ்ட் க்ளோரிஃபையிங் சஃபரிங், அதாவது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற பாடுகள். அந்த குருடன்
பிறவியிலேருந்து குருடராக இருந்தவனை பற்றி வாசிக்கிறோம் இல்லையா? 9ஆம் அதிகாரத்தில் யோவானில் இயேசு சுகமாக்குறார் அவனை. இவங்க சொல்கிறாங்க, இவன் செய்த பாவமா பெற்றோர் செய்த பாவமான்னு. இயேசு சொல்கிறார், இல்லை, தேவனுடைய மகிமைக்காக இவனுக்கு இப்படி ஆயிட்டுன்றார். அப்போ கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேணும் என்றே சில நேரத்தில் சில பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நான் பயங்கரமான சாட்சியெல்லாம் கேட்டிருக்கேன். எப்படியோ பிறந்து எந்தெந்த சூழ்நிலையோ வளர்ந்து பல பாடுகள். நான் நினைப்பேன், எப்படி என்ன இந்த மாதிரி ஒரு பாடாக இருக்குதுன்னு. கடைசியில் பார்த்தா கடவுள் அப்படி அவனை ஆசீர்வச்சிருப்பார், மாற்றிருப்பார். அவனுடைய சாட்சி அவ்வளோ பிரமாதமானதாக இருக்கிற கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு பாடு இப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள். அதனால் இதில் பல விதம் இருக்குது. அதனால் சும்மா சிம்பிளிஸ்டிக்காக நம்ம பேச முடியாது. யாரோ ஒருத்தர் யாருக்கும் ஏதோ ஒரு தேவை, ஒரு கஷ்டன்றதுனாலேயே கர்த்தர் அவனை கைவிட்டார், என்ன பாவம் செஞ்சானோ அதனால தான் இப்படி ஆச்சுன்றதெல்லாம் பேசுகிறது தப்பு. சரி, தொடர்ந்து போவோம். அந்த தீவில் போய் இறங்குறாங்க. அங்கே இப்போ பவுல் இந்த பாம்பு கடிக்குது. கடைசியில் பாம்பு கடியிலேருந்து அவர் ஒன்றாகலை. அவருக்கு இவரை கடவுள்னு சொல்லி அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் அந்த தீவில் ஒரு பெரிய அதிகாரி ஒருத்தருங்க, ரோம பேரரசருக்காக அந்த தீவை ஆட்சி பண்ணுற ஒரு ஆள். அந்த ஆள் தீவுக்கு முதலாளி. அவன் முதலாளின்னு போட்டிருக்குங்க தமிழில். அவன் தான் சீஃப் அந்த இடத்துக்கு. அவனுடைய தகப்பனுக்கு அவன் தான் அங்கே இவங்களெல்லாம் அங்கே வச்சு சேர்த்துக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் ஆதரவாக இருந்திருக்கான். அவனுடைய தகப்பனுக்கு ரொம்ப சோகம் இல்லாமல் இருக்குது. பவுல் போய் அவனை பார்த்து, அந்த ஆளை பார்த்து அவர் ஜெபம் பண்ணி சோகமாயிடுச்சு. சோகமான உடனே ஊரில் இருக்கிற அவ்வளோ பெரிய கூட்டியாச்சு. கூட்டி, அதாவது சோகம் இல்லாதவங்கெல்லாம் வாங்க, ஏதாவது சோகம் பண்ணால் சோகம் ஆகுதுன்னு சொல்லி தீவிலே இருக்க அவ்வளோ பேர் சோகம் இல்லாதவங்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்து எல்லாரும் நல்லா சோகமாகி போகிறாங்க. கொஞ்சம் பாருங்கள், கர்த்தர் எப்படி வேலை செய்கிறாரு பாருங்கள். கப்பலில் வரும்போது 276 பேர் இருக்கிறாங்க கப்பலில். அவ்வளோ பேரை வச்சு ஒரு சர்வீஸ் மாதிரி நடத்திட்டு வந்துட்டார். அப்போ நான் பவுல் இங்கே வந்து இறங்கிறதுக்குள்ளே அவன் பாதி பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். உன் கடவுள் தான் என் மெய்யான கடவுள். இந்த எப்படி இப்படி இருக்கிற நீ, இவ்வளோ தைரியமாக இருக்கிற, உங்ககிட்ட பேசினாருன்ற, ஒரு முடி கூட விழாதுன்ற சொல்கிற மாதிரி அப்படியே ஆகுது. நம்பாமலாம் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்பார், எவ்வளோ பேசியிருப்பார், அவங்ககிட்ட எவ்வளோ சாட்சி விட்டுருப்பாரா பவுல். லேசான ஆள் கிடையாது. அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். கடைசியில் இங்கே வந்து யாருன்னா இந்த ஊருக்கே பிரசங்கம் நடக்குது. ஊரில் இருக்க அவ்வளோ வியாதியஸ்தெல்லாம் வர்றாங்க கேள்விப்பட்டு. அங்கெல்லாம் மருத்துவர் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம் பாருங்கள். ஒரு வியாதியில் சோகமாகிறதுன்றது பெரிய ஆஸ்பத்திரி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆசியாவிலே கூட முதல் ஆஸ்பத்திரி சிஎம்சி தான்றாங்க, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். இதுதான் ஆசியாலேயே முதல் ஆரம்பிக்கப்பட்ட ஆஸ்பத்திரிங்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அந்த தீவில் டாக்டர்னு ஒன்றும் கிடையாது, ஆஸ்பத்திரின்னு கிடையாது, ஒன்றும் கிடையாது. வியாதியஸ்தெல்லாம் என்ன பண்ணுவான், ஒரு ஆள் சோகமாகிறாருன்னா அவ்வளோ பேரும் வந்து இறங்கிட்டான். எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறாரு, சோகமாகறாங்க. அந்த ஊர்லேயே பெரிய ஒரு இது உண்டாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவரை பற்றி சொல்லி சுவிசேஷத்தை அறிவித்து அவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறாரு. கடைசியில் அவங்க அங்கேருந்து கிளம்பும்போது எல்லாம் இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டாந்து கப்பலில் ஏற்றுறாங்களாம் ஜனங்க. இந்த பவுலுன்ற ஒரு மனுஷன் கைதி. அவர் இந்த கைதியினால தான் எவ்வளோ பேரும் உயிர் பிழைச்சான். இந்த கைதியினால தான் டெய்லி அங்கே சாப்பாடு கிடச்சிது. 3 மாதம் தங்கியிருந்தாங்க அங்கே. அங்கே வந்து அக்டோபர் மாதம்தான் அந்த கப்பற் சேதமெல்லாம் ஏற்பட்டு அந்த புயலில் மாட்டினது. நவம்பர் அந்த டைமில், அக்டோபர் நவம்பர் டைமில் அந்த உபவாச நாட்கள் நாங்கள் வருது இல்லை, அதை வச்சு சொல்கிறேன். அந்த டைமில் தான் அது ஆச்சு. அப்போ டிசம்பர், ஜனவரி, கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் தான் திரும்பி கிளம்புறாங்க. அந்த காலத்தில் ட்ராவல் அவ்வளோ கஷ்டம். 3 மாதம் அங்கே தங்கி இருந்துட்டு அப்புறம் தான் கிளம்ப முடியுது. ஏன்னா குளிர் காலம், கப்பலில் பிரயாணம் பண்ண முடியாது. 3 மாதம் நின்றுவாங்களாம் இங்கே. அது பேசாமல் நின்றுட்டு திரும்ப கிளம்புறாங்க. கப்பல் ஏறும்போது ஒரு அலெக்சாண்ட்ரியன் ஷிப்பில், எகிப்தியருடைய கப்பலில் ஒன்றில் ஏறுறாங்க. கொண்டாந்து இவங்களுக்கு தேவையான அத்தனையும் இந்த ஊரார் வந்து ஏற்றுறாங்களாம். எப்படி பாருங்கள், இந்த பவுலுன்ற ஒரு மனுஷன் பண்ண இதில் இந்த ஊரே சப்போர்ட் பண்ணுது. இவங்களுக்கெல்லாம் யாருக்கும் எந்த குறை இல்லாமல் சாப்பாட்டுக்கு வேண்டிய பொருள் அது இது எல்லாத்தையும் கொண்டாந்து ஏற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேண்டிய காசு பணம் எல்லாம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொண்டாந்து ஏற்றி இவங்களை நல்லா வழி அனுப்பி விடுகிறார்கள். பவுலை கர்த்தர் எப்படி உபயோகப்படுத்துகிறார், ஒரு கைதியாக போனால. கடைசியில் ரோமாபுரிக்கு வர்றாங்க. 11ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன்.
28:11. 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழை காலத்தில் தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளம் உள்ள அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு சீரகூசா பட்டணத்தை சேர்ந்து சைரக்யூஸின் பட்டணம் அங்கே 3 நாள் தங்கினோம். அவ்விடம் விட்டு சுற்றியோடி ரேகிய துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம். மறுநாளிலே தென்றற் காற்றெடுக்கையில் புறப்பட்டு 2ஆம் நாள் புத்தேயோலி பட்டணத்திற்கு வந்து அங்கே சகோதரரை கண்டோம். புத்தேயோலி பட்டணம்னா அதுதான் இட்டலியினுடைய டிப்பில் இருக்குது. உள்ளே வந்தாச்சு, ரோமாபுரிக்கு வந்தாச்சு. அங்கே சகோதரரை கண்டோம். ரோமாபுரிலேருந்து சில மைல் தூரம் பாருங்கள், அது அங்கே தான் போட்டு கண்டோம். அவர்கள் எங்களை 7 நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி நாங்கள் அங்கே இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியம்புரம் வரைக்கும், சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியமடைந்தான். நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது 100க்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாதிபதியத்தில் ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக்கொண்டான். சரி, ரோமாபுரியில் வந்து இறங்குறாங்க. அங்கே வந்து இறங்கும்போது அந்த இறங்கின இடத்துல அந்த போர்ட் சிட்டியில் வந்து 7 நாள் அங்கே தங்க சொல்கிறாங்க. ரோமாபுரியில் இருக்கிறவர்கள் பவுல் அங்கே வந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு அவரை வரவேற்கிறதுக்காக அங்கேருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. பல மைல்கள் 20-30 கிலோமீட்டர் தாண்டி நடந்து வந்து இவரை வரவேற்கிறதுக்காக வர்றாங்க. பவுலுக்கு அது ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்குது. அவர்கள் இவ்வளோ இதாக வந்து அவரை வரவேற்றதை பவுல் கண்டு தைரியமடைந்தான் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸ்தோத்தரித்து, கர்த்தரை ஸ்தோத்தரித்து தைரியமடைந்தான் அப்படின்னு இங்கே எழுதியிருக்குது. அதாவது பவுல் அங்கே வரும்போது பலவிதமாக யோசனை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கைதியாக போகிறாரு. கைதியாக போகும்போது பலரும் பல விதமாக பேசுவாங்க. அது அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குமோ தெரியல. ஒரு கைதியாக வர்ற ஆளை ஒரு அவமானமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை. யூதர்கள்லாம் வேறு இவருக்கு எதிராக அங்கங்கே லெட்டர் அனுப்பி பழக்கப்பட்டு போயிட்டாங்க. இவர் போய் ஒரு பட்டணத்தில் இறங்குறதுக்கு முன்னால் இவரை பற்றி ஒரு லெட்டர் அங்கே போயிடும், இந்த ஆள் வந்தானா உதச்சி அனுப்புங்கன்னு. அந்த மாதிரி ஒரு இவர் போராடங்கள்லாம் இவருக்கு எதிரிகள் நிறைய கிளம்பிட்டாங்க. இந்த யூதர்கள் இவருக்கு கைதியாக சங்கிலியில் வர்றத எவ்வளோ கேவலமாக எழுதி இவரை பற்றி பல குற்றச்சாட்டுகளை உண்டு பண்ணி என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு தான் வந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட யோசனைகள்லாம் அவருக்கு இருந்திருக்கும். அதனால் எப்படி வரவேற்பாங்களோ, நம்மளை ஏற்றுக்கொள்வாங்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களோ அப்படின்லாம் அவருக்கு அங்கே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆகவே அந்த பின்னணியை வச்சு பார்க்கும்போது அவரை வரவேற்கிறதுக்காக அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, எதிர்கொண்டு வந்தார்கள் அப்படின்னு பவுல் பார்க்கும்போது, இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி இவரை வந்து கூட்டு போகிறதுக்கு, பட்டணத்துக்குள்ளே கூட்டு போகிறதுக்காக அந்த போர்ட் சிட்டிக்கு வந்தாங்கன்றதை கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியமடைந்தான் என்று சொல்லியிருக்குது. அது அவ்வளோ ஆர்வமாக வந்து வரவேற்கிறாங்க. அந்த ஆர்வம் பிற்காலத்தில் அந்த அளவுக்கு இருந்துதான்னு தெரியல. ஏன்னா பிலிப்பியர்களது நிருபத்தில் பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் இப்படி சொல்கிறார்: சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். அதாவது சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார் பாருங்க. அவர் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறவர் எப்படி சொல்கிறாரு? 11ஆம் வசனத்தில், நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். சகோதரர், எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாய் இருக்கிறேன். அதாவது நான் கைதானது, இங்கே கொண்டு வரப்பட்டது, எனக்கு நேர்ந்த அந்த அவமானமான காரியம் எல்லாம் வந்து கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் பரவுறதுக்கு ஏதுவாயிடுச்சுன்றார். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி அரண்மனையில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சான். இந்த ஆள் வந்து சாதாரண குற்றவாளி இல்லை, எங்கேயோ கொலைகளில் திருடி கொலை செஞ்சுட்டு வந்த ஆள் கிடையாது. கட்டுகளில் வந்திருக்கிறாரு, சங்கிலியில் வந்திருக்காரு. ஆனால் பெரிய தேவ மனுஷன் இந்த ஆள்.
இந்த ஆள் வந்து கிறிஸ்துவின் நிமித்தமாக கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டவர்னு அரண்மனையில் இருக்கிற அவ்வளோ பேருக்கு வழங்கி இருக்குது. பெரிய மனுஷன் இந்த ஆள் ஜெபம் பண்ணால் சோகமாகுது, இந்த ஆள் ஜெபம் பண்ண இப்போ பிரசங்கம் பண்ணால் இப்படி நடக்குது அப்படிங்கிறத எல்லாரும் அறிஞ்சு இவரை பெரிய ஒரு மரியாதையோடு பார்க்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் பரம்புவதற்கு அது ஏதுவாயிருக்கென்று அரிய மனதாயிருக்கிறன்றார். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, சகோதரர்கள் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படியாக அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள் சொல்லிட்டு சொல்கிறாரு. சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலருக்கு ஒரு மேலே பொறாமை கூட இருக்குது. சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள் அப்படிங்கிறார். அப்போ அங்கே சில எதிர்ப்புகள், பொறாமைகள், போராட்டங்கள் இதெல்லாம் ஊழியத்தில் சர்வசாதாரணமாக இருக்கிற ஒன்று தான். பவுல் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறார். இவரே கைதியாகி வந்திருக்க, கைது பண்ணி கொண்டு வந்திருக்காங்க சங்கிலியில். இதில் வேறு இவரை பார்த்து பொறாமை வேறு, இவர் மேலே போட்டி, விரோதம் இதெல்லாம் வேற காண்பிக்கிறார்கள். அதே மாதிரி 2 தீமோத்தேயுல பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு. அங்கே 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஒநேசிப்போருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேகந்தர என்னை இளைப்பாற்றினான், என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை. இப்போ நிறைய பேர் வெட்கப்பட்டிருக்காங்க போல இருக்கு. இவர் கைதியாக இருக்கிறது அநேக பேருக்கு அவமானமாக இருக்குது. அவன் ரோமாவில் வந்தபோது அதிக ஜாக்கிரதையாக என்னை தேடி கண்டுபிடித்தான். தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக போச்சு. இவ்வளோ பேர் வந்து வரவேற்றாங்கன்னு இருக்குது. ஆனால் கொஞ்ச நாளில் வேற என்னமோ ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இவர் எங்கே இருக்கிறாருன்னே நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியல. இவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கிற வேண்டிய அளவுக்கு ஆகிவிட்டது. அப்போ இது என்னத்தை காண்பிக்கிறது? வரும்போது அவ்வளோ அழகாக வரவேற்றாங்க நிறைய பேர். ஆனால் அதுக்கப்புறம் இவருடைய கட்டுகளும் இதுவும் பலருக்கும் ஒரு அவமானமாக இருந்திருக்கும் போல இருக்குது. சிலருக்கு அது ஊக்கமளிச்சிருக்குது, சுவிசேஷத்தை தைரியமாக அறிவிக்கிறவர்களும் இருந்தாங்க. ஆனால் இன்னும் சிலர் இவரோட அசோசியேட் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்குது. இருந்தாலும் பவுல் அப்போஸ்தலன் தைரியமாக கர்த்தருடைய ஊழியத்தை அவர் அந்த கட்டுகளில் இருந்து கொண்டும் அவர் அங்கே செய்கிறார். கொஞ்ச காலம் தனியாக ஒரு வீடு எடுத்து காவலுக்கு மட்டும் ஒரு ஆள், இவரை இன்னும் கைதியாக தான் இருக்கிறார், காவலுக்கு மட்டும் ஒரு ஆளை வச்சுட்டாங்க. ஆனால் தனியாக ஒரு வீடு எடுத்து என்னமோ பண்ணிக்கொண்டு விட்டாங்க. இவர் அங்கே கூட்டங்கள்லாம் நடத்த முடிஞ்சது. ஜனங்க வந்து இவரை பார்க்க, அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ண அல்லது பிரசங்கம் பண்ண இதுக்கெல்லாம் வசதியாக இருந்தது. இப்படி அவருக்கு வசதியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சொல்கிறாங்க கையில் அந்த சங்கிலி கட்டியிருக்கோம், அந்த காவலனோட சேர்த்து கட்டியிருப்பாங்க அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் இண்டிபெண்டன்ஸும் இருந்தது. அதற்கப்புறம் 2வது முறையாக அதுக்கப்புறம் விசாரித்து ஒரு வேளை அப்புறம் விட்டுருப்பாங்கன்றாங்க. விட்டு அப்புறம் 2வது முறையாக இவர் போய் திரும்பவும் பரவலாக ஊழியம் செஞ்சு அந்த பகுதியெல்லாம் 2வது முறையாக திருப்பி கைதாகி அவர் உள்ளே அடைக்கப்பட்டாருங்கிற மாதிரி அப்படி தான் சொல்கிறாங்க. சரி, இதில் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். இதில் 3 காரியங்கள் நம்ம கவனிக்க வேணும் நம்முடைய பிரயோஜனத்துக்காக. ஏன்னா இந்த நம்முடைய பிரயோஜனத்துக்காக சில காரியங்களை சொல்லாமல் நம்ம விட முடியாது. என்னென்னா 3 கான்ட்ராஸ்டை பார்க்குறோம். எதிரும் புதிருமாக 3 காரியங்களை பார்க்குறோம். ஒன்று வந்து இவரை சுற்றி நடக்கிற கொந்தளிப்பான காரியங்கள், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள். ஆனால் அதன் மத்தியில் இவருக்கு இருக்கிற மன அமைதி. இதை கவனிங்க. கொந்தளிப்பு ஒரு பக்கம், மன அமைதி. எவ்வளோ கான்ட்ராஸ்ட் பாருங்கள். ஏன் கொந்தளிப்புன்றேன்? இவர் எருசலேமில் கைதானப்பவே பெரிய கொந்தளிப்பு, அங்கே பெரிய கலவரமே நடந்தது. அதன் பிறகு கைது பண்ணி யூதர்களுக்கு முன்னால் விசாரித்து அப்புறம் 3 பெலிக்ஸு, பெஸ்தஸ்ஸு, அப்புறம் அகிரிப்பா ராஜா எல்லாரும் விசாரித்து விசாரணை மேலே விசாரணை பண்ணி பலமுறை விசாரித்து 2 வருஷம் அங்கே ஜெயிலில் இருந்து செசரியாவில் இப்படியெல்லாம் பாடுபட்டு கடைசியில் இவ்வளவு கப்பர் சேதம் எல்லாம் ஏற்படக்கூடிய அளவுக்கு பிரயாணம் பண்ணி வந்து சேர்ந்துருக்கார். அப்போ எவ்வளோ கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை பாருங்கள். எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை அந்த காலகட்டமாக அவருக்கு இருந்திருக்கும். 2 வருஷத்துக்கு மேலே படாது பாடுபட்டு கஷ்டப்பட்டு இங்கே வந்து சேர்ந்துருக்காரு. ஆனால் அதன் மத்தியிலும் எவ்வளோ அமைதி அவருக்குள்ளே இருக்குது. எல்லாருக்கும் ஆறுதல் சொல்கிற அளவுக்கு, எல்லாருக்கும் தைரியம் சொல்கிற அளவுக்கு, அதன் மத்தியில் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவித்து ஜெபம் பண்ணி மற்றவங்களுக்கு சுகத்தை கொண்டு வர்றது, இந்த மாதிரி வேலைலாம் அவர் செய்கிறார். 2வது,
அவரை விசாரித்தவர்கள்லாம் இவரை பற்றி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவங்க அலசடிப்படுறாங்க. தீர்மானம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தீர்மானிக்க தெரியாமல் அலசடிப்படுறாங்க. ஆனால் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய தீர்மானத்தை குறித்து ரொம்ப கரெக்டாக இருக்கார். அவர் பாருங்க, விசாரித்தவங்கெல்லாம் இவர் என்ன வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. இவரால் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இவருக்கு என்ன பண்ணணும்னு க்ளீனாக தெரியுது. எங்கே போகிறோம், எதுக்காக போகிறோம், நம்ம எதுக்காக கைது பண்ணப்பட்டிருக்கோம், கர்த்தர் எங்கே கொண்டு போகிறாருன்றது க்ளீனாக தெரியுது. ரோமாபுரிக்கு போகிறோம், அங்கே எதுக்கு போகிறோம், அங்கே அவரை குறித்து, கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கும்படி கர்த்தர் என்னை கொண்டு போகிறார். ரொம்ப தெளிவாக இருக்கிறார். இவர் விசாரித்த ஒரு ஆளுக்கும் தெளிவு கிடையாது. இவர் என்ன பண்ணுறது, அங்கே அனுப்பலாமா, இங்கே அனுப்பலாமா, எப்படி கழட்டி விடுறது இவரை அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் பொறுப்பு ஏமாற தலையில் விழுத என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு ஒரு திட்டம் இன்னொரு திட்டம் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. இவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். நான் ரோமாபுரிக்கு போகிறேன், அங்கே கிறிஸ்துவுக்குன்னு சாட்சியிட போகிறேன்னு சொல்லி. மூணாவது, பயம் நிறைந்த சூழ்நிலை. சுற்றிலும் பயம், பலவிதமான பயங்கள். ஆனால் அதன் மத்தியில் இவருக்குள்ள விசுவாசம். இது கொஞ்சம் கவனிக்கணும் நம்முடைய பிரயோஜனத்துக்காக. என்ன பயம், ஜனங்க என்ன சொல்ல போகிறாங்களன்ற பயம். யூத தலைவர்கள்லாம், யூத மக்கள் என்ன மாதிரி செய்தியை பரப்புவாங்க இவரை பற்றி. ரோமாபுரிக்கு போகும்போது அங்கே இருக்கிற யூதரெல்லாம் எப்படி இவரை எதிர்க்கக்கூடும், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்திருக்கும் பாருங்கள். அங்கே ரோம பேரரசனுக்கு என்ன சொல்லுவாங்களோ, அவருக்கு போய் என்ன செய்தி கிடைக்குமோ, நமக்கு எப்படின்னா என்ன விதமான தீர்ப்பு கிடைக்குமோ, நம்மளை எவ்வளோ கேவலமாக பேசுவாங்களோ. அதுக்கு கப்பல் சேதம் வேறு, அதில் நடுவில் கடலில் வேறு சேதம், உயிருக்கு ஆபத்து. இவ்வளவு சூழ்நிலைகள் மத்தியில் 3 காரியங்கள் அவரை ரொம்ப சமாதானத்தோடு ஸ்டெடியாக தைரியமாக இருக்க வைத்தது. அதை மட்டும் சொல்லிடுறேன். என்ன 3 காரியங்கள்? 1, இவ்வளோ பிரச்சனை மத்தியில் 1, அவருக்கு தெரியுது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாருன்னு தெரியுது. 2வது, கர்த்தர் எனக்காக ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். கர்த்தர் தாயின் கற்பத்திலேருந்து என்னை தெரிந்தெடுத்துட்டார், அதுக்காகவே ரட்சித்தார், அதுக்காகவே இவ்வளோ நாள் என்னை நடத்தியிருக்காரு. என் வாழ்க்கையே அவர் கையில் இருக்குது, ஒரு நோக்கத்தை எனக்காக வச்சிருக்கார். 3வது, அவர் வார்த்தையை இவருக்கு கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்காரு, நீ ராயனுக்கு முன்பாக என்னை குறித்து சாட்சி சொல்லணும், அது நிச்சயமாக நிறைவேறும். ரோம பேரரசனுக்கு முன்னாலேயே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல போகிறாரு இவருங்கிற ஒரு காரியம். 3 காரியம். கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு, பெரிய நோக்கத்தை எனக்காக வச்சிருக்கிறாரு, ராயனுக்கு முன்பாக நான் சாட்சி சொல்வேன் கர்த்தர் சொல்லுறாரு. நிச்சயமாக கர்த்தர் சொன்ன வார்த்தையை அது வரைக்கும் எவனை என்னை தொடவே முடியாது. எவனும் எதுவும் கடலே கொந்தளிச்சா கூட என்னை விழுங்க முடியாது, கப்பலே உடஞ்சா கூட நான் ஒன்றும் சாக மாட்டேன், பாம்பு கடித்தாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது, எத்தனை பேர் நின்னாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது, எத்தனை தீமை வந்தாலும் எனக்கு ஒன்றும் என்னை அழிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார், எனக்கு அவர் நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, எனக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. நான் போய் ரோமாபுரியில் அவருக்காக சாட்சி எழுதணும். இந்த 3 காரியம் நிச்சயமாக நம்புகிறேன் அப்படின்றது அவர் உள்ளத்தில் இருந்த காரியம். அப்போ நாமும் கூட இன்றைக்கு பல்வேறு நெருக்கடிகள் மத்தியில் சில நேரத்தில் வாழ்கிறோம் இல்லையா. உலகம் நெருக்கடிகளை உண்டாக்குது. கடந்த 2 வருஷம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி நான் உலகத்தை என் வாழ்நாளில் பார்த்தது கிடையாது, நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. 2 வருஷம் எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்கள். ஆனாலும் இந்த மாதிரி ஒரு கொந்தளிப்பு நடுவில் வாழுகிற நமக்கு இந்த 3 காரியங்கள் நம்முடைய உள்ளத்தோடு இன்றைக்கி பேசணும். கர்த்தர் என் கூட இருக்கிறார், நம்புங்க அதை. கர்த்தர் உங்களோட இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உங்களோட இருக்கிறாரு. 2வது, உங்களுக்காக ஒரு நோக்கத்தை வச்சுருக்காரு. தாயின் கற்பத்திலேருந்து உங்களை அறிஞ்சு தெரிஞ்சு உங்களை அழைச்சி ரட்சித்து இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னா, ஊரில் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஆண்டவரை குறித்த ஒரு பெரிய வாஞ்சை இருக்குது. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க, அதுவே அடையாளம். இங்கே உட்காந்துருக்கீங்க, கேட்குறீங்க, வாஞ்சியான்றதே ஒரு பெரிய அடையாளம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு, நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. 3வது, கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் நிச்சயமாக. அப்போ நாமும் இந்த கடினமான சூழ்நிலையில் வெற்றிகரமாக கடந்து போக முடியும். நான் எண்ணி பார்க்கிறேன், ஆமாம் சவாலாக தான் இருக்குது, ஆனால் எல்லா சவாலையும் கடந்து போவோம். ஏன்னா
கர்த்தர் என்னை எதுக்காக அழைச்சார்? சும்மா ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்காக இல்லை. எதுக்காக அழைச்சார்? எதுக்காக இங்கே கொண்டு வந்தார்? எதுக்காக இங்கே வச்சார்? எதுக்காக அந்த சபையை உருவாக்குனார்? எதுக்காக இந்த மக்களை கொடுத்தார்? எதுக்காக செய்கிறதெல்லாம் செஞ்சிட்ருக்கார் கர்த்தர்? ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சுருக்காரு. நான் கர்த்தருடைய கையில் இருக்கிறேன். அவருடைய நோக்கம் இருக்குது. அவருடைய வார்த்தை நிறைவேறும். இதை நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. தைரியமாக இருங்க. கர்த்தர் நம்ம நடத்துவார். இது எல்லாத்தையும் கடந்து கர்த்தருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைவேற்றுவோம். ஆமென். நாம் எழுதி நிற்போம், ஜெபிப்போம். தயவுசெய்து. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் உள்ளம் இன்றைக்கு நன்றியால் பொங்குகிறது. கர்த்தாவே, நீர் நல்லவர், எவ்வளவு பெரியவர் என்பதை எண்ணி பார்க்கிறோம். அற்புதமான தேவன் நீர். அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இப்போதும் இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்து எங்களை குறித்து, இந்த சபையை குறித்து நீர் வைத்திருக்கிற நோக்கங்களை நீர் நிறைவேற்றுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எதுவும் எங்களை தடுத்து நிறுத்த முடியாது. வழியில் நடக்கிற எந்த காரியங்களும் கர்த்தாவே எங்களை தடுத்து நிறுத்த இயலாது. ஏனென்றால் உம்முடைய நோக்கம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய சித்தம் நிறைவேறும் நிச்சயமாய். நீர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒவ்வொருவரையும் ஏதோ நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிறீர். அதை நோக்கி எங்களை நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தில் அபார தைரியத்தை தாரும் ஜனங்களுக்கு. முன்னேறி செல்லட்டும். உள்ளங்கள் உம்மை துதிக்கட்டும். உண்மையிலே மேன்மை பாராட்டட்டும். பவுலின் தேவன் எங்களுடைய தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு மாறாதவராய் இருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாய் நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்கிறோம். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில்